வந்து மதுரை மாவட்டத்தில் குளமோளம் சொல்லி தொன்று ஜல்லிக்கட்டு நடந்து வர ஊர். இந்த மாடு வந்து புலிக்குள மாடு. நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டில் வந்து 1 லட்ச ரூபா போட்டு அவுத்தோம். வாங்கினது வந்து நல்ல கம்மியான விலைக்கு வாங்கினோம். கண்டுலேருந்து வாங்கி வளர்த்துருக்கோம். இது வரைக்கும் 150 ஜல்லிக்கட்டு மேலே போயிருக்கு. இது ஒரு ஜல்லிக்கட்டு இன்னும் புடி மாடாக கிடையாது. இதான் நம்மளோட கொட்டத்தோட ஹீரோ. நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசியில் சால்னா, அந்த மாடு பேர் சால்னா. அதாவது அதுக்கு ஏன் சால்னா அப்படின்ற பேர் வந்துச்சுன்னா 2011 கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு நிற்கிறதுக்கு முன்னாடி 2011 நாங்கள் அந்த மாடு வாங்கினோம். அந்த மாடு ஃபஸ்ட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் சும்மா ரோட்டில் தெரியும்ல, அந்த மாதிரி தெரிஞ்சது தான். மாட்டில் நிறையா வர்க்கம் இருக்குல்ல, இதில் இந்த மாடு ஒரு வர்க்கம் அல்லியங்காலைனா வெதர் இருக்காது மாட்டுக்கு. மற்ற மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெதர் இருக்கும், இந்த மாட்டில் வெதர் இருக்காது. அந்த மாடு இறந்தாலுமே எங்கள் வீட்டு இடத்துல தான் புதைப்போம். அதுக்காக இடமும் எல்லாமே ரெடியாக இருக்குது. மாடு வயசாயிருச்சு இருந்தாலும் மாடு கிட்டத்தட்ட இன்னும் எவ்வளோ 4 வருஷம் 5 வருஷம் அவ்வளோதான் இருக்கும். மாடு அது ஜல்லிக்கட்டுக்கு அவுக்க முடியலைனாலுமே எங்கள் வீட்டிலே தான் கிடக்கும். முதல் வாங்கின மாடு. இந்த மாடு வாங்கினதுக்கப்புறம் இவ்வளோ மாடு வந்தது, எங்களுக்கு பேர் வந்து எல்லாமே இந்த மாட்டால் தான். அதனால் இந்த மாடு வந்து குலதெய்வம். இந்த மாட்டுக்கு பேர் வந்து வேலு. இந்த மாடு வந்து நம்ம தேனி மலை மாடு. மலையில் வந்து திரியுது, கண்டுலேருந்து மலையிலே தான் மேயும், மலையிலே தான் தண்ணி குடிக்கும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு வரும். நம்ம மாடு வாங்கி இந்த மாடு வாங்கி 2 வருஷம் ஆச்சு. 2011 வந்து இது வரைக்கும் 10 மாடு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் கோவக்கார மாடு. இதுவும் 50-60 ஜல்லிக்கட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் எந்த ஜல்லிக்கலையும் புடி மாடு ஆகலை. நீங்கள் இப்போ பார்க்க போகிற மாடு வந்து இந்த கொட்டத்தோட வில்லன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் அந்த தேனி மலை மாடு தான். இது யாரையும் நம்பாது. என்னதான் தீனி கொடுத்து நாங்களும் 2 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரையும் நம்ப போது பாருங்க, மாட்டு வளர்க்குற என்னையே உதைக்குது. நீங்களாம் பக்கத்தில் வந்துடுறாங்க. இது 2 வேடிக்கை தான் அவுத்துருக்கோம். ஏன்னா கொண்டு போக முடியல. 10 பேர் சேர்ந்து கூட கொண்டு போகல, அவ்வளோ கேடி. ஆனால் கொட்டத்தோ சாதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிருஷ்ணானே, இது நம்ம நட்சத்திர நாயகன். இது வந்து ஜெயங்கொண்ட வர்க்கம் சொல்லுவாங்களா, திருச்சி சைடு, அந்த வர்க்கத்தை சேர்ந்த மாடு. 4 காலில் வெள்ளை இருக்கும், வாலில் வெள்ளை இருக்கும், நெத்தியில் வெள்ளை, அந்த வர்க்க மாடு. அந்த மாடு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு எடுத்தோம், அந்த ஒரு மாடு மட்டும். இப்போ நான் போனால் கூட கொஞ்சம் கொஞ்சம் குத்த வரும், பாயும். ஆனால் சின்ன பசங்க போனால் அது பாட்டுக்கு நிற்கும். ஆனால் நீங்கள் பார்க்குற மாடு வந்து வண்டிக்காரனே. இது ஆக்சுவலாக வந்து மணல் லோடு அடிப்பாங்கல்ல கட்டடத்துக்கு, அந்த வண்டிக்கு பழகின மாடு. அதுலேருந்து இலங்கையில் இருக்க அமைச்சர் செந்தில் தொண்டைமான் வாங்கினாங்க. 2018 நம்ம சேலம் தம்மோட்டில் நடந்த ஜல்லிக்கட்டில் கார் பிரைஸாக போட்ட மாடு. தமிழ்நாட்டில் செந்தில் தொண்டைமான்ட்ட மாடு வாங்கின ஒரே ஆள் நம்ம தான். நம்ம ஒரு 3 வாடி 4 வாடி அவுத்தாச்சு. 4 வாடி நல்லா தான் வந்துட்டு இருக்காப்புல. பேர் வண்டிக்கால. அதாவது வண்டிக்கு பழகின மாடு. இப்போ ஜல்லிக்கட்டுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. இன்னொன்று குறிப்பாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே இருக்க எல்லா மாட்டுக்கு வந்து 5 அறிவுன்னு சொல்லுவாங்க. மனுஷன் நமக்கு தான் 5 அறிவு, மாட்டுக்கு போல 6 அறிவு. ஏன்னா அது கரெக்டாக தெரியும். இது வளர்க்குற பையன், இது வேத்தாள், எல்லாமே நம்மளோட உடம்போட வாடையை வச்சே கண்டுபிடிச்சிவிடும். அதான் தான் முதல் வேடிக்கை தலைவனுக்கு. இந்த வட்டம் கார் வாங்காப்பெல்லாம் நம்பியிருக்கோம். அதுக்கு எங்கள் சாமி தான் துணை இருக்கணும். சத்தான உணவுகள் அப்படின்னா நம்ம தமிழர் பாரம்பரிய உணவுகளில் இருக்க இரும்புச்சோளம், காணப்பயிறு, பருத்தி விதை, பெருச்சம்பளம் கொடுக்குறதுமே நாங்கள் கிட்டத்தட்ட கொட்டை இல்லாத பெருச்சம்பளம் தான் கொடுப்போம். கொட்டை இருக்க பெருச்சம்பளம் வந்து மாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் சிக்கிக்கிறோமோ தொண்டையில், அதுக்காக கொடுக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் காணப்பயிர் பார்த்தீங்கன்னா காணப்பயிர் கிட்டத்தட்ட கிலோ 100 ரூபா விற்கிது. ஒரு மாட்டுக்கு செலவு இப்படின்னு பார்த்தீங்கன்னா காணப்பயிறு, பருத்தி பயிறு கிட்டத்தட்ட செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாடு வச்சுருக்கோம் நாங்கள். ஒரு மாட்டுக்கு கிட்டத்தட்ட 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வருதுன்னா ஒரு நாளைக்கு செலவே 3000 ரூபா வந்துடும். அந்த காசு வந்து எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. மாட்டுக்கு ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் இருக்குது. அதாவது ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நீச்சல் போடுறது, மண்ணு குத்த விடுறது. நீச்சல் போடுறதுமே சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி போட மாட்டோம். மாடு எவ்வளோக்கு எவ்வளோ டயர்ட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ போடுவோம். அப்போ தான் ஜல்லிக்கட்டில் போய் ரொம்ப நேரம் நிற்க முடியும். ஜல்லிக்கட்டுக்கு போனோடனே மாடு அவுக்க முடியாது. கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் நிற்கணும், நின்று அந்த களத்தில் வெயிலில் நல்லா நின்று விளையாடணும். அப்படின்றதுக்காக மாட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்காக மட்டுமே நீச்சல் பயிற்சி. இப்போ மண்ணு குத்த விடுறது வந்து நிறையா பேர் சொல்லுவாங்க, ஆளை குத்த விடுறதுக்காக மண்ணு குத்த விடுறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. 2 தேங்காய் ஊண்டிட்டு மண்ணு குத்துறப்போ அந்த முதுகெலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் ஆகும். நிறையா பேர் சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு மாடில் சம்பாதிக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படி இப்படி. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஜல்லிக்கட்டில் போய் மாடு அவுத்துட்டு எங்கள் பேரை சொல்கிறாங்க பாருங்கள் மைக்கில், குளமங்குளத்துக்காரங்க மாடு வருது அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த சந்தோஷமே எங்களுக்கு. அந்த சந்தோஷம் ஒன்று மட்டுமே போதும். மற்றபடி எங்களுக்கு வேறு எந்த சந்தோஷமுமே பெருசாக தெரியாது. நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்குன்னு அப்போ சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக தான். இப்போ வந்து எப்படின்னா மாடு வந்து ஒவ்வொரு மாதிரி வகையில் இருக்கும். வாடியிலேருந்து வர்றது, ஒரு மாடு வந்து வாடியில் பாஞ்சு வரும், ஒரு மாடு வாடியில் தவ்வி வரும், ஒரு மாடு வாடியிலே ஸ்பீடாக போகும். மொத்தம் மாடோட வந்து 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஸ்பீடு மாடு, ஜம்ப் பண்ணுற மாடு, பாயிற மாடு, சுத்து மாடுன்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்பீடு மாடை எப்படி பிடிப்போம்னா, ஸ்பீடு மாடை பிடிக்கிற மாதிரி 1 ஸ்டெப் முன்னாடியே வச்சுருப்போம். ஏன்னா அது குத்தாது, ஸ்பீடாக தான் போகும். அப்படின்னும்போது அது போகிற வேகத்துக்கு நம்ம போகணுன்றக்காண்டி கொம்பை பிடிச்சி அது ஒரு கையை திம்மில் போட்டு அப்புறம் அந்த கொம்பில் கையை எடுத்து கும்பில் கை சேர்த்துருவோம். சேர்த்து அப்படி ஸ்பீடாக போவோம். அது ஒரு சில மாடு என்ன பண்ணும், அதில் தெளிவாக ஸ்பீடாக போகும்போது தவிக்கிட்டே போகும், அதில் கழட்டிவோம். ஸ்பீடாக போகிற மாடெல்லாம் எப்படி கழட்டும்னா, விளையாட்டு மாடு மட்டும்தான், சுத்து மாடு மட்டும்தான் குத்தி கழட்டும், கொம்பு வச்சு கழட்டும். ஸ்பீடு மாடு வந்து தவ்வி பெரத்தாங்காலே அடிக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பெரத்தாங்காலில் வந்து மாட்டுக்கு போனால் நம்ம ஷூ போடுறோம்ல மனுஷனுக்கு, அது மாதிரி மாட்டுக்கு வந்து லாடம் போட்டிருப்பாங்க. லாடம் போட்டனால நமக்கு வந்து அடிக்கிறதுக்கு வந்து மாடு கொஞ்சம்
ஃபோர்ஸாக இருக்கும், கால் வலிக்காதுன்றக்காண்டி லாடம் போடுவாங்க. அப்படி ஒரு மாடு இருக்கும். அந்த மாடு ஸ்பீடு மாடை பிடிக்கிறது இப்படி தான் பிடிப்போம். தவ்வி வர மாடை எப்படி பிடிப்போம்னா, மாடு 2 வாடி 3 வாடியில் பார்ப்போம். 10 அடியில் தவுதா, 11 அடியில் தவுதா, 5 அடியில் தவுதான்னு. நாங்கள் அதுக்கு தக்கன 5 அடியில் தவுனா நாங்கள் ஒரே ஒரு கார பசங்க 10 பேர் 15 பேர் போகிறோம்ல, கரெக்டாக அந்த 5 அடியில் எல்லாருமே நிற்போம். மாடு தவ்வி விழுகிற இடத்துல திமுல கட்டி பிடிச்சிருவோம். மாற்றி இப்போ நான் பிடிச்சி என்னை கழட்டிச்சேன், அதுக்கடுத்து என் தம்பி பிடிப்பாப்புல, என் தம்பிக்கு அடுத்து என் தம்பி பிடிப்பாப்புல, மாற்றி பிடிச்சிக்கிருவோம். பிடிச்சி எங்களுக்கு தேவை மாடு பிடி மாடு ஆயிடுச்சா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்ட்டு இன்னொன்று, மாடை பிடிக்கும் போது நான் மாடை பிடிச்சி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வாங்குகிறோம். ஆனால் மனசுக்குள்ளே இது நம்மளை மாதிரி ஒரு ஆள் வளர்க்குற மாடு தானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது இருக்கும்னா எங்களுக்கு. என்ன இருந்தாலும் நம்ம மாடு நம்ம இன மாடு அப்படின்னு சொல்லி இது வந்து ஜம்ப் பண்ணி போகிற மாடை பிடிக்கிறது. அதுக்கடுத்து 3வது பார்த்தீங்கன்னா சுத்து மாடு. எல்லாருமே மாடு வச்சுருக்க எல்லாருமே விரும்புகிறது வந்து சுத்து மாடை தான் விரும்புவாங்க. ஏன்னா ஸ்பீடு மாட்டுக்கு ஒரு தடவை பேர் சொல்லுவாங்க, தவிர மாட்டுக்கு 2 தடவை பேர் சொல்லுவாங்க. சுத்து மாட்டுக்கு வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் விளையாடுதுன்னா 5 நிமிஷம் மாட்டோட பேர் சொல்கிறதுனால அங்கே இருக்க ஆடியன்ஸுக்கு வந்து அந்த மாட்டோட பேர், ஓனரோட பேர் வந்து நல்லா பரிச்சயமாயிரும்ன்றக்காண்டி சுத்து மாடு தான் வாங்க பார்ப்பாங்க எல்லாருமே. அதனால் என்ன சுத்து மாடை எப்படி பிடிப்போம்னா, சுத்து மாடையுமே எங்கள் 5 பசங்களாக இருக்க பசங்களாக வந்து முன்னாடி நின்று விளையாட்டு காமிச்சு, ஒரு பையனை இப்போ அந்த பையன் வந்து கையை காமிப்பான், அந்த பையனை பாய போகிற மாதிரி போகும். நான் பின்னாடி போய் அப்படி திமில கட்டி பிடிச்சிடுவேன். 1.5 சுற்றுல என்னை கழட்டிடும். மாடு வந்து 3 சுற்றுக்குள்ளே கழட்டலாட்டி மாடு புடி மாடு. 3 சுற்றுக்குள்ளே கழட்டிச்சுன்னா மாடு புடி மாடு கிடையாது. ஆனால் 3 சுற்று கழட்டிக்கிட்டாலும் எல்லாக்குள்ளே திருப்பி இன்னொரு ஆளும் மாடை பிடிக்கலாம். ஆனால் எல்லா பிடிக்காரனுமே வந்து ஸ்பீடாக போகிற மாடை பிடிக்கிறதுக்கு அதிகமாக ஆசைப்பட மாட்டாங்க. அது ஒரு சில பேர்த்துக்கு அதான் விரும்புவாங்க. ஏன்னா ஒரு சில பேர் தவி போகிற மாடை பிடிக்க விரும்புவாங்க, ஒரு சில பேர் சுத்து மாடை பிடிக்கிற விரும்புவாங்க. ஆனால் சுத்து மாடை பிடிக்கிறதுல தான் பெரிய வீரன் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் போனால் ஸ்பீடு மாடை பிடிக்கிறதா வீரன். ஏன்னா நின்று சுத்தம். இது போக 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஒரு புல்லட் என்ன வேகத்தில் போகும் அந்த வேகத்தில் மாடு போகும். அந்த வேகத்தில் போகிற மாடை வந்து பிடிச்சி போகிறது தான் என்னை பொறுத்தளவுக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து ஸ்பீடு மாடை பிடிக்கிறது தான் திறமையான வீரன் சொல்லுவேன்.